இந்த சிறப்புஞ்சி காட்டுல வருஷத்துல எல்லா நாளும் மழை பெய்யும். அப்படி பழக்கம் போல வேலைய முடிச்சுக்கிட்டு சிட்டுவோ தன் வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தா. அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடடே சிட்டு, வந்துட்டியாம்மா? வேலைலாம் எப்படிமா போச்சு? புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா, வழக்கம் போலதான் வேலை போச்சு. ஆமா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க ஓய்வு எடுத்தீங்களா? அடடே சிட்டு, உனக்கு எப்ப பாரு என்னை பத்தி நான் கவலைதான். நான் மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தேம்மா. என்னம்மா சொல்றீங்க? நான் உங்களை முழு நாளும் ஓய்வு எடுக்க தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல சிட்டு, நீ மட்டும் இந்த வீட்டுக்காக தனியா உழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு என்னால் ஆன ஏதாவது உதவியை செய்யறது தான் என் மனசுக்கு சந்தோஷம். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா போனதுல இருந்து நீங்க தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. இந்த கூடைகளை பின்னி பின்னி தான் என்னை நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா இப்ப நான் சம்பாதிக்கிறது வேணா பத்தாம இருக்கலாமா? கண்டிப்பா ஒரு நாள் நான் நிறைய சம்பாதிப்பேன். அப்போ இந்த உழுதுற வீட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி தருவாமா? அடடே சிட்டு, உன் மனசுல இவ்வளோ ஆசைகள் இருக்கா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சிட்டு. அது மட்டும் இல்ல, உன்னோட கடின உழைப்புக்கு நிச்சயமா ஒரு நாள் பலன் கிடைக்கும். எங்கம்மா, எனக்கு பிடிச்ச வேலையோ விவசாயம்தான். ஆனா இங்க நான் எதை விவசாயம் பண்றது? நம்ம கிட்ட இடமும் இல்ல, பணமும் இல்ல. சிட்டு, இன்னைக்கு மதியம் மீனு அக்கா இங்க வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட இங்க நடக்கிற ஒரு போட்டியை பத்தி சொல்லியிருந்தாங்க. போட்டியா? என்ன போட்டிமா? அது ஏதோ விவசாய போட்டின்னு சொன்னாங்க. அதை பத்தி எனக்கு முழுசா தெரியல. ஆனா நாளைக்கு ஊர் தலைவர் வீட்டுக்கு போனா அங்க இந்த போட்டியை பத்தின மொத்த விபரத்தையும் சொல்றதா சொல்லியிருக்காங்களாம். நீ என்னன்னு நாளைக்கு போய் பாருமா. கண்டிப்பா போய் பார்க்கறேம்மா. எனக்கு பிடிச்ச வேலையாச்சே, விட்டுருவனா? சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம வா போய் சாப்பிடுவோம். இல்லைனா சாப்பாட்டோட சூடு ஆறி போயிடும். சரிங்கம்மா. மறுநாள் விடிஞ்சதும் சிட்டு ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனான். அங்க ராஜுங்கிற ஒரு பணக்கார பையன் இருந்தான். அவன் எப்பவுமே சிட்டுவ ரொம்ப தாழ்த்தி தான் பார்ப்பான். ஏன்னா சிட்டு கிட்ட பணம் இல்ல அப்படிங்கறதுனால. அவன் சிட்டு கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற மத்த எல்லார்கிட்டையும் ரொம்ப அதிகாரமா தான் நடந்துக்குவான். ஏய், என் பேச்சை மீறி யாராவது இங்கே போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, உங்களை அவ்வளோதான்டா. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல. இதுக்கப்புறம் யாரும் போட்டியில் கலந்துக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஆஹாஹா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ராஜு. இல்லைனா நீ அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாடம் எடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இதோ பாருடா யார் வந்திருக்காங்கன்னு. என்ன சிட்டு, இந்த பக்கம் எங்கே வந்திருக்க? ஊர் தலைவரை பார்த்து ஏதாவது உதவி பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? இல்ல ராஜு, நான் போட்டியில கலந்துக்கலான்னு வந்திருக்கேன். எது எது போட்டியா? என்ன இவ்வளோ நேரம் ராஜு கத்துனது எதுவும் உன் காதில் ஊழலையா? உனக்கு மட்டும் தனியாக மைக்கு போட்டு சொல்லுவாங்களா? இந்த போட்டியில் யாரும் கலந்துக்கக்கூடாது. ஏன் கலந்துக்க கூடாதுன்னு சொல்ற? இங்கே பாரு சிட்டு, இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன். அதனால இங்கே இருக்க யாரையும் நான் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீயும் கலந்துருக்கக்கூடாது. போ, இப்படியே வந்த வழியாக பார்த்து முழுசாக வீடு போய் சேரு. போ. எல்லாரும் கலந்துக்கிறது தான் போட்டி வைக்கிறாங்க. நீ ஒருத்தன் மட்டும் கலந்துக்கிறதுக்காக இல்ல ராஜு. நான் இந்த போட்டியில நிச்சயம் கலந்துக்க தான் போறேன். என்ன தைரியம்? ராஜுவே நீ எதிர்த்து பேசுறியா? இரு உன்ன. டோலு பறவை ராஜு கிட்ட வம்பிழுக்க போன அந்த நேரத்துல ஊர் தலைவர் அங்க வந்தாரு. ஊர் தலைவரை பார்த்ததுமே ராஜுவும் அவங்க கூட்டாளியும் எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா அப்படியே நின்னுட்டாங்க. அடடடே, பரவாயில்லையே, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா? சரி, சொல்லுங்க, யார் யாரெல்லாம் போட்டியில் கலந்துக்க போறீங்க? ஐயா, எங்க ராஜு போட்டியில் கலந்துக்க போறான். சரி, மற்றவங்கெல்லாம் யார் யார் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். நல்லதுமா சிட்டு. வேற யாரெல்லாம் கலந்துக்க ஆசைப்படுறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ராஜுவோட மிரட்டலை கேட்டு சிட்டுவை தவிர வேற யாருமே முன்ன வரல. அதனால ஊர் தலைவர் ராஜுவுக்கும் சிட்டுவுக்கும் மட்டுமே போட்டியை ஏற்பாடு பண்றாரு. அப்போ சரி, இந்த போட்டியில சிட்டுவும் ராஜுவும் மட்டும்தான் போட்டி போட போறாங்க. நீங்க 2 பேரும் போட்டியோட விதிமுறைகளை நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு விதை கொடுக்கப்படும். இந்த விதை
தக்காளி பழத்துடையது. நம்ம காட்டிலேயே எங்கேயுமே தக்காளி விளையல. இந்த விதைய வச்சு ஒரு தக்காளி செடியை வளர்க்கணும். 100 நாட்களுக்குள்ள தக்காளி செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, காய் வச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு வந்து காட்டணும். ஐயா, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. அவசரப்படாத டோலு, சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். மன்னிச்சிடுங்க ஐயா. இதுல வெற்றி பெற வெற்றியாளருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகை வீடு கிடைக்கும். இங்க வாங்க, சிட்டு, ராஜு, உங்க 2 பேரு கையையும் நீட்டுங்க. இந்த விதையை நீங்க சரிவர வளர்க்கணும். இதுல செடி வளரல அப்படின்னா நீங்க தோத்துட்டதா அர்த்தம். இந்த விதை விளையலனாலும் நீங்க தோத்துட்டதா அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசா விதைகள் கொடுக்க மாட்டோம். என்ன, புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஒரு தலைவரே. புரிஞ்சுது தலைவரே. இப்படி சிட்டுவோ ராஜுவோ விதைய வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ராஜு நிறைய பணத்தை செலவு பண்ணி உயர்தரமான உரங்கள் எல்லாம் வாங்கி தன்னோட செடியை வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பக்கம் சிட்டுவோ சாப்பிடக்கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. இருந்தும் தன்னாலான இயற்கை உரங்களை காடு முழுக்க சேகரிச்சு அந்த செடிய ரொம்ப பத்திரமா வளர்த்துக்கிட்டு வந்தா. ஏம்மா சிட்டு, அந்த செடியவே பார்த்துக்கிட்டு இருக்கியே, இப்பெல்லாம் நீ சரியா சாப்பிட்றதும் இல்லை. அதிகமா சாப்பிட்டா செலவு அதிகமாகிடும்னு நீ இப்படி ரொம்ப சிக்கனப்படுத்தி அந்த செடியை வளர்க்கணும்னு என்னம்மா அவசியம்? உடலை வர்த்திக்காதம்மா. நிச்சயம் என்ன நான் வருத்திக்கலாமா? இதை நான் முழு சந்தோஷத்தோட தான் செய்கிறேன். இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் பார்க்குறேன். நிச்சயமா நான் இந்த போட்டியில் ஜெயிச்சு உங்களுக்கு அந்த வீடை நான் பரிசா கொடுப்பேம்மா. என்னமோம்மா, எனக்கு உன் உடல் நல்லா இருந்தா போதும். எனக்கு வீடெல்லாம் எதுவும் தேவையில்லை. உன் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே போதும்மா. இப்ப கொஞ்சம் வயிறார சாப்பிடுமா. சரி சரிம்மா, நான் சாப்பிட்றேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மழையில் கொஞ்சம் நேரம் செடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்படியே செடிக்கு தேவைப்படுற உரங்களையும் நான் சேகரிச்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் என் அம்மா கூட நான் வயிறார சாப்பிடுவேனா. என்னம்மா, சரிங்களா? சரி சிட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இப்படி சிட்டு அந்த செடியை மழையில எடுத்துக்கிட்டு வெளியில போறா. அப்படியே ஒரு ஓரம் செடியை மழையில வச்சுட்டு இந்த பக்கம் அவளுக்கு தேவைப்படுற உரங்களை சேகரிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த நேரம் அங்க வந்த ராஜுவும் டோலுவும் சிட்டுவை பார்த்து ரொம்ப இலக்காரமா, என்ன சிட்டு, மழையில் நனைஞ்சிக்கிட்டு கண்டதை களியை பிரித்து உன் செடிக்கு போடுறியா? இதெல்லாத்த விட நான் ரொம்ப உயர்தரமான உரங்களை தான் என் செடிக்கு போடுறேன், தெரியுமா? அதனால் இந்த போட்டியில் ஜெயிச்சிடலான்னு பகல் கனவுலாம் காணாத. நிச்சயமாக இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஆமாம் ஆமாம், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. எங்கள் ராஜு தான் ஜெயிப்பான். இங்கே பாரு ராஜு, உன் பணத்திமரை என்கிட்ட காட்டாத. இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றது இந்த 100 நாள் முடிவில் தெரிய வந்துடும். என்ன சிட்டு, ரொம்ப திமிராக பேசுகிற? முன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சோத்துக்கு கூட வழி இருக்காது. ஆனால் சொரண சொருக்குன்னு வந்துடுமே. என்ன பண்ணுறது ராஜு, நாங்களாம் உழைச்சி வாழ்கிறவங்க. எங்களுக்கு சொரணையும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி அகங்காரம் மட்டும் எங்களுக்கு கிடையாது. சிட்டு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான். என்ன விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிற. உங்கள் அப்பா ஒரு காலத்தில் எங்ககிட்ட தான் வேலை செஞ்சாருங்கிறத மறந்துட்டியா? அதையும் மறக்கலை. எங்கள் அப்பா உயிர் உங்ககிட்ட வேலை செய்யும்போது தான் போச்சுங்கிறதையும் நான் மறக்கலை. அவர் காலம் முழுக்க உங்ககிட்ட தான் வேலை செஞ்சாருங்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறது சி. என்ன சிட்டு, விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிற. உனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்லைண்ணா, நாய் எப்போவோ தூக்கிட்டு போயிருக்கோம் ஒன்று. ஏ ராஜு, வேண்டாம், என் செடி எதுவும் பண்ணாதடா. வேடா டோலு, இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ புரிஞ்சிருக்கோம் யார் மேலே யார் கீழேன்னு. ராஜுவும் டோலுவும் சிட்டுவோடைய செடியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அவங்க பறந்து போன கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய இடி சிட்டுவுக்கு பக்கத்துல விழுது. அந்த அதிர்விலே சிட்டு மயங்கிடுறா. அந்த நேரம் அங்க வந்த ஒரு வயசான கழுகு சிட்டுவை காப்பாத்தி தன்னோட கொகைக்கு கொண்டுட்டு போகுது.
சிட்டுவோ கொஞ்ச நேரத்திலே கண் முழிச்சு பாக்குது. நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? அடடே குட்டி பறவை, எழுந்திருச்சிட்டியா? பயப்படாத, நீ என்னோட வீட்டில் தான் இருக்க. இடி உன் பக்கத்தில் விழுந்த அதிர்ச்சியில் நீ மயக்கமாயிருந்த. அதனால தான் உன்னை நான் இங்கே தூக்கிட்டு வந்தேன். ஐயா, அங்க பக்கத்துல என்னோட செடி இருந்துச்சே, பாத்தீங்களா? என் செடி எங்க? பயப்படாதம்மா, நீ உன் செடியை கட்டி பிடிச்சிருந்ததை பார்த்துட்டு அதையும் கையோட நான் கொண்டு வந்துட்டேன். அது உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லா பேசுறமா. ஆமா, உன் பேர் என்ன? என்னோட பேரு சிட்டுங்க ஐயா. இப்படி சிட்டுவும் அந்த வயசான கழுகும் ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறமேட்டுக்க சிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு கிளம்புறா. அப்போ வெளியில வந்து பார்த்த சிட்டுவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஐயா, என்ன இங்க மழையே பெய்யல? சிட்டு, என் வீடு மேகங்களுக்கு மேல இருக்கு. உங்க காடு மேகங்களுக்கு கீழே இருக்கு. அதனால உங்க காட்டுல எப்பவும் மழை இருக்கும். இங்க அப்படி இல்லம்மா, இங்க எப்போவாதான் மழை வரும். ஐயா, நான் இப்படி ஒரு இடத்த தாங்க ஐயா தேடிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? எதுக்காக நீ இப்படி ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்த? ஐயா, இத நான் என் பள்ளியில படிச்சிருக்கேன். செடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு சூரிய ஒளி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்கள் உயிர் பிழைக்க சூரியன் மிக முக்கியமான ஒண்ணுன்னு என்னோட பள்ளியில எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னோட இந்த செடிய ரொம்ப ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு சூரிய ஒளி ரொம்பவே முக்கியம். ஆனா எங்களோட காட்டுல சூரிய ஒளி ரொம்ப கம்மியா தான் வரும். அதுவும் எப்பயும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஒளியோட வெப்பம் எங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் கிடைக்குது. அது செடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க ஐயா. உன்னை நல்லா பேசுற பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ நல்ல புத்திசாலியான பொண்ணுமா. நீ சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். ஐயா, அதனால எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்னோட செடிய இங்கவே வச்சுக்கிறீங்களா? நான் டெய்லி வந்து அதை பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் வரும்போதே உரம்லாம் கொண்டு வரேங்க ஐயா. இதை இங்க வச்சுக்கிட்டா மட்டும் போதும். கவலைப்படாத சிட்டு, நான் அதை பத்திரமா இங்கவே வச்சுக்கிறேன். நீ தினமும் வந்து அதை பராமரிச்சுக்கோ, சரியா? சரிங்க ஐயா, இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இல்லனா எங்க அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரி சிட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்கிருந்து கிளம்பி போனா சிட்டு. அதுக்கப்புறம் தினமும் வந்து அந்த செடிய பராமரிக்கிறது, அதுக்கு உரம் போடுறது, தண்ணி ஊத்துறதுன்னு ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்டா. இப்படியே நாட்களும் ஓடி 100 நாளும் முடிவுக்கு வந்துருது. என்னடா டெலு, அந்த சிட்டு இந்த பக்கமே ஆளக்கானா? அவ்வளோ சமீபமா நான் ஊருக்குள்ள பார்க்கவே இல்லை ராஜு. அன்னைக்கு நம்ம போட்ட போடு வேலை செஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்காதது ஏன் தப்பு தான். அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேச விட்டோம், அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். சரி சரி இருக்கட்டும், இன்னொரு நாள் வசமாக சிக்காமலே போயிடுவா. போட்டியாளர்களோட செடிய பாக்கிறதுக்காக ஊர் தலைவர் வராரு. ஆனா அங்க சிட்டு இல்லாததை பார்த்து, என்ன இங்க சிட்டுவே ஆளை காணோம்? எங்க சிட்டு? சிட்டு வரலையா? ஊர் தலைவரே, எதுக்கு இங்கே வந்து வீணாக அவமானப்படுவோமேனு சிட்டு வரல. இந்த புத்தி சிட்டுக்கு முன்னாடியே வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரியா சொன்ன ராஜு. ஓ கூட போட்டி போட்டு யாராவளையும் ஜெயிக்க முடியுமா? இங்க பாருங்க, ராஜுவோட செடியில ஒரு தக்காளி முளைச்சிருக்கு. பரவாயில்லையே ராஜு, நல்லாதான் வளர்த்துருக்க. சிட்டு இன்னும் இங்க வரலங்கிறதுனால நீதான். ஊர் தலைவரே, ஒரு நிமிஷம், அதோ வந்துட்டேன் அப்படின்னு சரியான நேரத்துக்கு சிட்டு உள்ள வந்தா. அப்போ சிட்டுவோட செடிய பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா சிட்டுவோட செடியில ஏகப்பட்ட தக்காளி பழங்கள் இருந்தது. ஆஹா ஆஹா ஆஹா, அடடே சிட்டு, பரவாயில்லையம்மா, இவ்வளோ தக்காளி பழங்களா? இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. தாமதமா வந்தாலும் இவ்வளோ தக்காளி பழங்களை கொண்டு வந்து சாதிச்சிட்டியே. எந்தவித சந்தேகமும் இல்லாம சிட்டு தான் இந்த போட்டியோட வெற்றியாளர்னு நான் அறிவிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மாளிகை வீடு போட்டியில ஜெயிச்ச
சிட்டுவுக்கே நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த போட்டியை நடத்தினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரரான ஈலோ அவர்களுக்கு தான் தக்காளி பண்ணையை ஆரம்பிக்க ஒரு சரியான தலைமையை தேடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு இந்த போட்டியில வெற்றி பெற்றவரையே நாங்க தேர்வு செஞ்சுக்கலான்னு இருந்தோம். இதோ ஈலோ அவர்களே வந்துட்டாரு. அடேங்கப்பா, என்னோட அனுபவத்துல ஒரு செடியில இவ்வளோ தக்காளிகளை நான் பார்த்ததே இல்லை. ஊர் தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி நாம சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இங்க பறிச்சுட்டு இப்பவே நம்ம தொழிலுக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். அதுக்கு உனக்கு முன்பணமும் தரோம். உன் தொழிலை ஆரம்பிக்க தேவைப்படுற இடத்தையும் நாங்களே தரோம். நீ தக்காளியை இதே மாதிரி ஆரோக்கியமா விளைய வச்சு கொடுத்தா மட்டும் போதும். இதுல உனக்கு சம்மதமாமா? எனக்கு முழு சம்மதங்க ஐயா. ஏய் ராஜு, அவர் யாருன்னு தெரியுதா? அவர் தான் உங்க அப்பாவுக்கும் தொழில் கொடுக்கறாரு. இப்போ சிட்டுவுக்கும் அவரே தொழில் கொடுக்கறாரு. இப்போ சிட்டு உங்களை விட மிகப்பெரிய பணக்காரி ஆயிடுவா. சிட்டு சொன்ன மாதிரி உழைப்பால மேலே வந்திருக்கா. இதுக்கப்புறமாவது அவளை மதிக்க கற்றுக்கோ. இந்த உலகத்தில் பணங்கிறது சாதாரண விஷயம். அதை யார் வேணாலும் தான் உழைப்பால் சம்பாதிச்சிட முடியும். அதனால இனிமேலாவது அதை வச்சு ஒருத்தரை மதிப்பிடுறதை நிறுத்திக்கோ ராஜு. தான் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த டோலு சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்த ராஜு ஆரம்பத்துல இருந்து சிட்டுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுத்தோங்கிறத நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் நேரடியா சிட்டு கிட்ட போய் தான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் மன்னிப்பையும் கேட்கறான். சிட்டு, என்னை மன்னிச்சிடு. நம்ம உழைப்பை நேர்மையாக போட்டால் ஒரே நொடியில் நம்ம வாழ்க்கை மாறிடுங்கிறது நீ எனக்கு இன்னைக்கு நிரூபிச்சிருக்க. அதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். இதுக்கப்புறமும் நான் நிச்சயமாக யாரையும் இப்படி ஏளனமாக பேச மாட்டேன். எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி வேணால் மாறுன்றது இப்போ எனக்கு புரியுது சிட்டு. நீ புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டதே எனக்கு சந்தோஷம் ராஜு. இன்னையிலிருந்து நம்ம நல்ல நண்பர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். என்ன மக்களே, என் வாழ்க்கையில நடந்ததை தான் இந்த திருக்குறள்லையும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள்ல எப்படி முதன்மையானதோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சூரியன் முதன்மையானவர் அப்படின்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க லைஃப் ஆஃப் ஜங்கிள் பேர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.